வணக்கம் தலைமையிலே. இந்த மாத இறுதியில் பிப்ரவரி 25, 26, 27, 28 இந்த தேதிகளில் ஏதாவது 2 நாட்களில் இஸ்ரேலுக்கு பயணம் செய்கிறார் இந்திய பிரதமர் மோடிஜி அவர்கள். 2 நாள் இஸ்ரேலில் இருக்காரு. இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் கெனசத்தில் உரையாற்றுகிறார். இந்த செய்தியை ரொம்ப பெருமையாக சொல்றது இந்திய தகவல் ஊடகங்கள் அல்ல, இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு நேற்று சொன்னார். நேற்று யூதர்களுக்கு இடையேயான ஒரு பேச்சு, அவங்க நடந்த பேச்சில் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு ரொம்ப பெருமையாக சொன்னார். நம்ம பாராளுமன்றத்துக்கு யார் வரான்னு தெரியுமா உங்களுக்கு? பாரத பிரதமர் வராரு. சாதாரண ஆள் அவரு. 150 கோடி மக்களின் தலைவர் அவர். இந்தியா என்ன சின்ன நாடா? உலகத்தின் மிகப்பெரிய நாடு, வல்லரசு. அதன் தலைவரே நமது பாராளுமன்றத்துக்கு உரையாற்ற நமக்கு எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமான்னு சொல்லி பெருமை பொங்க பேசினார். நிச்சயமாக இந்தியாவும் இஸ்ரேலும் இணைவது ஒரு அருமையான கூட்டணி, உண்மையாகவே உலகத்தை முன்னேற்றி செல்லக்கூடிய கூட்டணி. அதே சமயத்தில் பயங்கரவாதிகளை வேரோடு வேரடி மண்ணோடு நசுக்கக்கூடிய கூட்டணி. இது நிச்சயமாக வளர வேண்டும். இது நான் பிரதமர் மோடிஜி ரொம்ப பாராட்டுவேன். ஏன்னா இஸ்ரேல் இந்தியாவின் உறவு பிரதமர் மோடிஜி வந்த பிறகுதான் இந்த அளவுக்கு உச்சத்தை அடைந்துள்ளது. யாருமே மறுக்க முடியாது. அதுக்கு முன்னால ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த உச்சத்துக்கு கொண்டு போனது பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். இஸ்ரேல் என்பது தொழில்நுட்பத்தில் உச்சத்தில் உள்ள நாடு, உலகத்தின் முதல் உச்சத்தில் உள்ள நாடு. இந்தியா என்பது மனித வளத்தில் உலகத்தில் உச்சத்தில் உள்ள நாடு, உலகத்தில் நம்பர் 1 இந்தியா. இந்த 2 இணையும் போது, மனித வளமும் தொழில்நுட்பமும் இணையும் போது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள், உலகத்திற்கு தேவையான முன்னேற்றங்கள் ஏற்படும். நம்ம எதை இஸ்ரேல் நினைச்சே ஆயுதங்கள் மட்டும் நினைச்சுக்கிறோம். ஆயுதங்கள் தான் நம்ம கண் முன்னால் வருது. அதை தாண்டி மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர்கள் இஸ்ரேலியர்கள். ஆயுதங்கள் இன்னைக்கு ஆயுத தொழில்நுட்பத்தில் உலகத்தில் முதலிடம் இஸ்ரேல். குடிநீர் மேலாண்மையில உலகத்தில் நம்பர் 1 இஸ்ரேல். இன்னைக்கு பூமியில தண்ணியே எல்லாம் போயிடலாம், அது வறண்ட பாலைவனமாவே இருக்கலாம், தண்ணியை கொண்டு காட்டுறது இஸ்ரேல். கடல் நீரை குடிநீராக மாற்றுவது இஸ்ரேல். இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 அவங்க தான். மருத்துவ உலகத்தில் நம்பர் 1 இஸ்ரேல். இன்னைக்கு அவங்க செயற்கை இருதயம், இந்த ஸ்பைனல் கார்டு, முதுகெலும்பை ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பாங்க. முதுகெலும்பை அறுவை சிகிச்சை மூலமாக மிகப்பெரிய அளவில் பழைய அளவுக்கு செயல்பட வைப்பது. அதாவது முதுகெலும்புல பிரச்சனையாவே ஆயிடுச்சுனாவே நீங்க படுக்க தான் காய்கறிகள் அப்படிமா சொல்லுவாங்க முதுகெலும்பு போயிடுச்சுன்னா. ஆனா வீல் சேர் இல்லாம எந்தவித ஊன்றுகோலும் இல்லாம அறுவை சிகிச்சை மூலமாக முதுகெலும்பை சரி பண்ணி நடக்க வைக்க முடியும் சொல்லி இன்னைக்கு செயற்கை இருதயம் எல்லாத்தையுமே இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க. உலகத்தின் நம்பர் 1 மருத்துவ தொழில்நுட்பம் இஸ்ரேல். விவசாய புரட்சியில உலகத்தில் நம்பர் 1 இஸ்ரேல். இஸ்ரேல்ங்கிறது நீங்க கோயம்புத்தூர், நீலகிரி, பெரியார் இதை விட சின்னதுதான். இன்னைக்கு உலகம் முழுவதும் ஏற்றுமதி பண்றாங்க. பாலைவனம் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அவங்களுக்கு இஸ்ரேல் அந்த நாடு பிடிக்கும் போது பாலைவனம் தான் அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு அதை சோலைவனமாக மாற்றி அவர்களும் திருப்தியாக சாப்பிட்டு உலகத்துக்கு அனுப்புறாங்கன்னா அந்த விவசாய புரட்சி நினைச்சு பார்க்கணும். ஏஐ செயற்கை நுண்ணறிவுல உலகத்தில் நம்பர் 1 இஸ்ரேல். சைபர் செக்யூரிட்டி, நீங்கள் பேசுவது, நீங்கள் தகவலை அனுப்புவது மிக பாதுகாப்பாக இருக்கணும்னா அதுல உலகத்தில் நம்பர் 1 இஸ்ரேல். உளவு பார்ப்பதில் உலகத்தில் நம்பர் 1 இஸ்ரேல். இப்படி சொல்லிக்கிட்டே போனால் நம்பர் 1. இவர்கள் இந்தியாவுடன் இணையும் போது மிகப்பெரிய அளவு முன்னேற்றங்கள் ஏற்படும். ஏன் இந்தியாவும் இஸ்ரேலும் இப்போ திரும்ப ஒரு புதிய இந்த கூட்டணியில் உச்சத்தை நோக்கி போறாங்கன்னா இதுக்கு முக்கியமான காரணம் ஐரோப்பிய ஒன்றியம். இது இஸ்ரேல் சொல்றது, இஸ்ரேல் செய்திகள் பதிவு பண்ணது. ஐரோப்பிய ஒன்றியம் இப்ப இந்தியாவோட சேர்ந்து இந்தியாவிலிருந்து பொருட்களை அதிகமாக வாங்குவது, விற்பது, இதுக்கு அவங்க போயிருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தை பிறகு டீல் இஸ் அ டீல் அப்படிம்பாங்க. ஒரு தடவை சொன்னதான் அதை செய்யணும் அப்படின்னு போவாங்க. அமெரிக்கா அப்படி அல்ல. இப்ப அமெரிக்கா கூட ஒப்பந்தங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. நான் அதெல்லாம் பெருசா நம்பல, அதெல்லாம் கொண்டாட விரும்பல. ஏன்னா அமெரிக்கா எந்நேரம் வேணா எப்படி வேணா பேசுவாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் அப்படி அல்ல.
ஒன்று சொல்லிட்டாங்கன்னா மிக சரியாக இருப்பாங்க. அதை விட முக்கியமானது யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் அப்படிம்பாங்க. ஐரோப்பியாக்கு என்றே அவர்களுக்கு என்று ஒரு தரத்தை வச்சிருக்காங்க. அமெரிக்காவுக்கு மீறிய தரம். பொருளையும் அவங்க அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க, பணத்தை கொடுக்கறதையும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ரெண்டுலையும் மிக சரியா இருப்பாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒப்பந்தங்களை ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவோட போட்டிருக்கு. இந்தியாவுக்கு தான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஐரோப்பிய ஒன்றியம் கொடுத்துருக்கு, சீனாக்கு மேல. அப்ப இஸ்ரேல் இங்க நுழையும் போது இஸ்ரேலுடைய தொழில்நுட்பங்கள் இங்க புகுத்தப்படும். இங்க புகுத்தப்பட்டு ஐரோப்பியன் ஸ்டாண்டர்டுக்கு இணையான அல்லது அதுக்கு மேலான பொருட்கள் இங்க உற்பத்தி செய்யப்படும். அது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போகும். அப்ப ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பணங்கள் இங்க வரும். இதை பார்த்தீங்கன்னா செயினா இருக்கும். ஐரோப்பாவுக்கு நல்ல தரமான பொருள் போகும், அவங்க பணம் கொடுப்பாங்க. அந்த பணம் இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் செல்லும். ஏன்னா இப்போ இந்தியாவில் விளையும் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் அளவு இப்போ நமக்கு கிடைக்கிற ஏற்றுமதிக்கு பத்தாது. அமெரிக்கா கேட்குறாங்க, ஐரோப்பியா கேட்குறாங்க, அரேபிய நாடுகள் கேட்குறாங்க. எல்லாமே தடையில்லா வர்த்தகம் இந்தியாவில் நிற்கிறாங்க. சீனாவுக்கு மேலே நம்ம கொண்டு வராங்க. அப்போ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க உற்பத்தியோ விளைச்சலோ பத்தாது. இது பல மடங்கு பெருக்கணும், மிக தரமானதாகவும் இருக்கணும். அப்போ இஸ்ரேல் அந்த தொழில்நுட்பத்தோடு இங்கே நுழையும் போது இது இஸ்ரேலுக்கும் லாபம், இந்தியாவுக்கும் லாபம், ஐரோப்பாவுக்கும் லாபம். இதுதான் இஸ்ரேல் தகவல் அங்க பேசிட்டு இருக்கிறது. இங்க அவங்க தெரியல, அங்க பேசுறத பார்த்து நான் சொல்றேன். இது இஸ்ரேல் இந்தியாவுடைய கூட்டணி நீங்க ஆயுதங்களை தாண்டி நம்ம இந்தியர்களை பல மடங்கு எல்லா விதத்திலும் முன்னேற்றி செல்லக்கூடியது. அது மட்டுமல்ல, உலகமே முன்னேற வேண்டும், நன்றாக சாப்பிட வேண்டும், நன்றாக குடிக்க வேண்டும், நன்றாக உடை உடுத்த வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இஸ்ரேலியர்கள், இஸ்ரேல் நாடு. ஆயுதம் மட்டுமல்ல, கடந்த 5 வருஷத்துலேயே ஆயுதமுமே இப்போ மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி இந்திய இஸ்ரேல் கூட்டணியில போயிட்டு இருக்கு. கடந்த 5 வருஷத்துல நம்ம ஆயுதத்தை இறக்குமதி செய்தது. எல்லா ஆயுதமே இந்தியாவிலே உற்பத்தி செய்திட முடியாது. அதற்கான தொழில்நுட்பங்கள் இன்னும் அவசியம். அதனால நம்ம தேவையானதை இன்னும் வாங்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் முன்னளவுக்கு இல்லை, இப்போ குறைச்சலாக ஆனால் வாங்கிட்டு இருக்கோம். கடந்த 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிடமிருந்து 36%, பிரான்சிலிருந்து 31%, அமெரிக்காவிலிருந்து 13%, இஸ்ரேலிருந்து 11% ஆயுதங்களை நம்ம இறக்குமதி செய்தோம். இஸ்ரேல் 4வது நாடு நமக்கு ஆயுதங்களை விற்றது. இது அப்படியே வேற மாறி போயிட்டே இருக்கு. ரஷ்யா என்பது முதல்ல 76% அவங்ககிட்ட இருந்தா நம்ம ஆயுதங்கள் வாங்கினோம். போர் விமானங்கள், போர் கப்பல்கள், குண்டுகள் எல்லாமே, துப்பாக்கி எல்லாமே அங்கே வாங்கிட்டு இருந்தோம். அவங்க இந்த சண்டைக்கு போன பிறகு அவர்களுடைய ஆயுதம் அவர்களுக்கே பத்துறதில்லை. ரஷ்யாவின் இறக்குமதி 76% குறைஞ்சு 36% இப்போ அதுக்கு கீழே தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட நமக்கு 114 போர் விமானங்கள் வேணும், Su-57 ஆர்டர் தரலாம். பயமா இருக்கு இந்தியாவுக்கு. கொடுத்தால் ரஷ்யாவால் கொடுக்க முடியுமா? இந்த சண்டையை இன்னும் தொடர்ச்சியா போட்டுக்கிட்டே இருக்காங்க, முடிவுக்கே வர மாட்டேங்குது. ஒருவேளை பெரிய சண்டையாகவும் மாறலாம். உக்ரைனுக்கு ஆதரவு ஐரோப்பிய நாடுகள் வந்தாங்கன்னா இந்த சண்டை பெருசா மாறும். அப்போ ரஷ்யா முழுக்க 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 போரில் கவனம் செலுத்த வேண்டி வரும். அப்ப நம்ம ஆர்டரை கொடுத்துக்கிட்டு பணத்தையும் கொடுத்துக்கிட்டு போர் விமானம் வரும்னு நினைச்சோம்னா அது முட்டாள்தனம். அப்ப அரசாங்கம் செய்ய முடியாது. நல்ல நண்பன் தான் ரஷ்யா. ஆனா இந்த சூழலை அவங்க தான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நமக்கு போர் கப்பல்கள் தேவை, நீர்மூழ்கி கப்பல்கள் தேவை, எல்லாமே ரஷ்யா தான் வாங்குவோம். ஆனா இப்ப என்னன்னா பயமா இருக்கு இந்திய அரசுக்கு. பணத்தை கொடுத்துக்கிட்டு அவங்க தரலாம் ஏற்படுறது, அவங்க நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சண்டை போட்டிருக்காங்க. இதிலிருந்து வெளிவர வேண்டியது ரஷ்யா தான். ஒன்று சண்டையை முடிச்சு வெற்றின்னு சொல்லணும், இல்லை சண்டை ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு வெளியே வரணும், வந்துக்கிட்டு பழைய நிலையை நோக்கி ரஷ்யா போகணும். ஓகே, இப்போ ரஷ்யாவுடைய குறைஞ்சு இன்னைக்கு நமக்கு அதிகமாக ஆயுதம் விற்பனை செய்யும் நாடு முதல்ல பிரான்ஸ், இன்னைக்கு 2வது இஸ்ரேல். இஸ்ரேல் இன்னைக்கு 34% இந்தியாவுக்கு ஆயுதங்களை விற்கிறார்கள் தகவல் வருது. பிரமிப்பூட்டுது. ஏன்னா மிகப்பெரிய போர் விமானங்கள் இஸ்ரேல் இல்லை. இஸ்ரேல் போர் விமானங்களை உற்பத்தி செய்வதில்லை. தேவையான போர் விமானங்களை அமெரிக்காவிலிருந்து வாங்கிக்கிறாங்க, வேற நாட்டிலிருந்து வாங்கி அதை அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி மேம்படுத்திக்குவாங்க. ஒருவேளை அவங்க போர் விமானங்களை உற்பத்தி செய்தாங்கன்னா, நம்ம போர் விமானங்கள் இஸ்ரேல்லாம் வாங்கினோம்னா உலகத்தில் முதல்ல நம்ம அதிகமாக இஸ்ரேல்கிட்ட தான் வாங்குவோம்.
பெரிய ஆயுதங்கள் இல்லாமையே சிறிய வகை ஆயுதங்களையே இஸ்ரேல் இவ்வளோ பெரிய சாதனையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இஸ்ரேலோட ஒரு புதிய ஒப்பந்தம் ஆயுத கொள்முதல் 8.7 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இந்த ஒப்பந்தம் நிறைவேறி விட்டது. நிறைவேற போகுதுன்னு சொல்லக்கூடாது, நிறைவேறி விட்டது. இதோட இந்திய மதிப்பில் பார்த்தா 80,000 கோடி ரூபாய்கள். 1 கோடி ரூபாயை 80,000 தடவை எடுத்து கொடுக்கணும். இந்த ஒப்பந்தத்தை போட்டோம். இஸ்ரேலுடைய அதிகாரி அமீர் பாரம் அப்படிம்பாங்க, அவர் தான் இந்த ஆயுத விற்பனைக்கு தலைமையாக வருவார். இந்திய தரப்புல ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதுகாப்பு அமைச்சருமே இந்த கையெழுத்தை போட்டு முடிச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க. முக்கியமான 4 ஆயுதங்கள் இஸ்ரேலிடமிருந்து வாங்கப்படுது. முதல்ல ஸ்பைஸ் 1000 வகை குண்டுகள். ஸ்பைஸ் SPIC. இது இஸ்ரேலுடைய ரஃபேல் நிறுவனம் தயாரிக்கிறது. ரஃபால் பிரான்ஸ் அல்ல, இது இஸ்ரேலுடைய ரஃபேல் அப்படிம்பாங்க. இந்த ஸ்பைஸ் அப்படின்னா ஸ்மார்ட், ரொம்ப ஸ்மார்ட்டானது, ப்ரீசியஸ் இம்பேக்ட், துல்லியமாக தாக்கக்கூடியது, காஸ்ட் எஃபெக்டிவ்பாங்க, அனுசரித்து போகக்கூடிய விலையில் இருக்கக்கூடியது. இதுதான் ஸ்பைஸ். இது ஒரு கிட் அப்படிங்கலாம். இது ஒரு குண்டு போர் விமானத்தில் கீழே போடுறாங்க. அது அதை எடையோட வழி நடத்தப்படாமல் போய் வெடிக்கும். இந்த கிட்ட மாட்டிக்கிட்டா எந்த வகை குண்டுமே வழி நடத்தப்பட்டு துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடியது. அது இல்லாமல் இந்த குண்டாகவும் அவங்க கொடுப்பாங்க. இப்போ நம்ம வாங்குறது குண்டா வாங்குறோம். ஸ்பைஸ் 1000 வகை குண்டுகள். இது போர் விமானத்திலிருந்து தரைக்கு போடக்கூடியது. இது குண்டு வகையில் வரும். சிறப்பம்சம் என்ன, வழி நடத்தப்பட்டு துல்லியமாக அந்த தாக்கக்கூடிய நிலை, ஓடுனாலும் சரி, எங்கே பண்ணாலும் சரி, நடந்தாலும் சரி, நின்னாலும் சரி விடாது, துல்லியமாக தாக்கி அழிச்சிடும். இது நம்முடைய போர் விமானம் தேஜஸ் MK Mark 2 அதில் இந்த குண்டை பொருத்திக்கலாம். இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய போர் விமானம் சுக்கோய் 30 MKI, அதில் இந்த குண்டை மாட்டி போடலாம். 3 வகை எடைகள் இந்த குண்டு நமக்கு கிடைக்கும். 113 கிலோ, 453 கிலோ, 907 கிலோ. இந்த 3 வகையில் இந்த குண்டு கிடைக்கும். எந்த அளவுக்கு சேதம் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு பெரிய குண்டுகளை நம்ம கையில் எடுக்கலாம். எல்லா வித மழை பெய்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, இதை உபயோகப்படுத்தலாம். ஃபயர் அண்ட் ஃபர்கெட் டெக்னாலஜிம்பாங்க. அதாவது இந்த குண்டை போட்டு நம்ம மறந்துடலாம். இந்த குண்டு தன்னை தானே வழி நடத்தி அந்த இலக்குகளை தேர்ந்தெடுத்து துல்லியமாக தப்பிக்க விடாதபடி அந்த இலக்கை அழிச்சிடும். போய் 907 கிலோ குண்டு. குண்டும் மிசைலும் வேற. அதாவது போர் விமானத்திலிருந்து மிசைல் அனுப்பலாம், ஏவுகணை ராக்கெட் அனுப்பலாம். இரண்டாவது குண்டுகளை போடலாம், பாம்பு போடலாம். இதில் அதிகமாக சேதத்தை கொடுக்கக்கூடியது குண்டுகள். இந்த ஸ்பைஸ் 1000 வகை குண்டுகளை நம்ம வாங்குறோம். அதற்கடுத்து ராம்பேஜ் மிசைல் அப்படிம்பாங்க. இது இஸ்ரேலை சேர்ந்த எல்பிட் நிறுவனம், மற்ற பிற நிறுவனங்கள் தயாரிக்கிறாங்க. இதுவுமே வானத்திலிருந்து தரைக்கு அனுப்பக்கூடிய ஏவுகணைகள், குண்டுகள் அல்ல. பாம் வேற, மிசைல் வேற. இது போர் விமானங்கள் அனுப்பக்கூடிய ஏவுகணைகள். நம்ம இருக்க சுக்கோய் M30 MKI போர் விமானத்தில் மாட்டிக்கலாம். MiG-29 மாட்டிக்கலாம். ஸ்பெக்கட் ஜாகுவார்பாங்க, அது நம்ம இருக்க அதில் மாட்டி தாக்குதல் நடத்தலாம். 150 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது. இந்த ஏவுகணை 570 கிலோ எடை இருக்கும். இதோட வெடி பொருள் வார்ஹெட் மட்டுமே 150 கிலோ இருக்கும். இது விலை உயர்ந்தது. மிசைல் அப்படிங்கும்போது விலை உயர்ந்து வரும், வழிநடத்தி செல்லக்கூடியது. இது முக்கியமான இலக்குகளை தாக்க முதல் கட்டத்தில் இதை உபயோகப்படுத்துவாங்க போர் விமானத்தில் மாட்டி. அதாவது ரேடார் இன்ஸ்டலேஷன் பாங்க. எதிரி நாட்டு ரேடார்கள் மாட்டியிருக்கும் இடங்கள், கட்டளை தலைமையகங்கள், ஆயுதங்களை வைத்திருக்கும் ஆயுத கிடங்குகள், விமான ஓடு பாதைகள், விமானம் நிறுத்தியிருக்க இடங்கள், இதையெல்லாம் அழிக்கிறதுக்கு இந்த ராம்பேஜ் ஏவுகணையை உபயோகப்படுத்தலாம். இது ரெண்டாவது. மூன்றாவது ஏர் லோரா அப்படிம்பாங்க. இது இஸ்ரேல் IAI இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி செய்றாங்க. லோரா அப்படிம்பாங்க. பொதுவாக ஏர் லோரா அப்படிங்கும்போது போர் விமானத்திலிருந்து தரைக்கு வரக்கூடியதை ஏர் லோராம்பாங்க. பல்லாஸ்டிக் ஏவுகணை, நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணை வகையை சேர்ந்தது. தரையிலிருந்து செல்லக்கூடிய லோரா
இந்த ஏவுகணை மிக பெருசா இருக்கும். ஏர் லோரா வந்து மிகப்பெரிய தாக்குதல், பிரம்மாண்ட தாக்குதல் நடத்துறதுக்கு இது உபயோகப்படுத்தலாம். இதுக்கு முன்னால சொன்ன ரேம்பேஜ் மற்றும் ஸ்பைஸை தாண்டி அதைவிட மிகப்பெரிய தாக்குதலை இந்த ஏர் லோரா பலாஸ்டிக் மிசைல் ஏற்படுத்தும். பொதுவாக பலாஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லும்போது தரையில் இருந்தால் போகும். இஸ்ரேலியர்கள் தான் இந்த வகை பலாஸ்டிக் மிசைல் ஏவுகணை போர் விமானத்திலிருந்து வர மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. 1600 கிலோ மொத்த எடை இருக்கும் இந்த ஏர் லோரா. 600 கிலோ வெடி பொருளின் எடையே இருக்கும். வார்ஹெட்டே 600 கிலோ இருக்கும். தாக்குதல் நடத்தும் போது மிகப்பெரிய சேதத்தை கொடுக்கும். 400 கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது. இது வந்து நம்ம இருக்க சுக்கோய் 30 MKIயில் மாட்டி நம்ம தாக்குதல் நடத்தலாம். இது எல்லா பருவ காலங்கள் ஆல் வெதரில் செயல்படக்கூடியது. ஃபயர் அண்ட் ஃபர்கட் டெக்னாலஜி. இதை நம்ம வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இதை அனுப்பிட்டு நம்ம மறந்துடலாம். அது யாராவது தடுப்பாங்களா, சரியா செல்லுமா, எதுவுமே பார்க்க தேவையில்லை, யாராலும் தடுக்க முடியாது. அதோட டெக்னாலஜி அப்படி துல்லியமாக தாக்குதல் நடத்தி பிரம்மாண்ட சேதத்தை, மிகப்பெரிய இலக்குகளை அழிக்கணும், தரையில் இருக்க மிகப்பெரிய இலக்கை அழிக்கணும்னா இந்த ஏர் லோராவை உபயோகப்படுத்தலாம். இதை வாங்குறோம். அதற்கடுத்து ஐஸ் பிரேக்கர் மிசைல் அப்படிம்பாங்க. இது வந்து இஸ்ரேலுடைய அதே ரஃபேல் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இது பொதுவாக வந்து ஐஸ் பிரேக்கர் மிசைல் வந்து கப்பல்களை தாக்கக்கூடியது. இந்த மிசைல் வந்து ஐஸ் பிரேக்கர் மிசைல் வந்து 3 இடத்துல கப்பல்லிருந்து அனுப்பலாம், போர் விமானத்திலிருந்து அனுப்பலாம், தரையிலிருந்து அனுப்பலாம். இதில் போர் விமானத்திலிருந்து அனுப்பக்கூடிய கப்பல்களை குறிவைக்கக்கூடிய ஏவுகணை தான் ஐஸ் பிரேக்கர் மிசைல் அப்படிம்பாங்க. 300 கிலோமீட்டர் தொலைவில் சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது. இந்த ஐஸ் பிரேக்கர் மிசைல் வந்து 400 கிலோ எடை இருக்கும். 118 கிலோ அதனுடைய வெடி பொருளின் எடையே இருக்கும். இது வந்து சீ ஸ்கிம்மர் அப்படிம்பாங்க. இது எப்படின்னா கடலுக்கு மேலே போர் விமானங்கள் சற்று உயரத்திலே பறந்து சென்று ரேடாரில் சிக்காம போய் இந்த கப்பல்களை தாக்குதல் நடத்துவது. இந்த எல்லா மிசைலையும் பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் செல்லக்கூடியவை. பாகிஸ்தானில் உள்ள சீன தரப்பு ஆயுதங்கள் எதாலையுமே திருப்பி தாக்க முடியாது. இன்னொரு பெரிய விஷயம், போர் விமானங்கள் இருந்து நீண்ட தொலைவில் இருந்துகிட்டே பாதுகாப்பான இடங்கள் இருந்தே இந்த ஏவுகணை நம்ம ஏவிட்டு இந்த போர் விமானங்கள் திரும்பி வந்துடலாம். பக்கத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை. எதிரி நாட்டுக்கு பக்கத்தில் ஆபத்தான எல்லைக்குள்ள போகாமையே தாக்குதல் நடத்த முடியும். அந்த ஏவுகணைகள் குண்டுகள் எல்லாமே ஃபயர் அண்ட் ஃபர்கட், தாக்குமா தாக்காதா, வழிமறிப்பாங்களா, எந்தவித பயமே இல்லை. ஆக இந்த ஆயுதங்கள் வாங்குவதன் மூலமாக நம் போர் விமானங்கள் தாக்கப்படும் அபாயம் குறையும். தொலைவில் இருந்தே இந்த ஏவுகணைகள் குண்டுகளை போட்டுட்டு பத்திரமாக நம்ம போர் விமானம் திரும்பி வந்துடுவாங்க. குண்டு 100க்கு 100% குண்டும் ஏவுகணையும் போய் துல்லியமாக இலக்கை தாக்கி அழித்துவிடும். இஸ்ரேல் இந்திய உறவு இன்னும் மிகப்பெரிய உச்சத்துக்கு போக வேண்டும். இது ஆயுதங்களை தாண்டி மொத்த மனித குலங்கள், மிருக ஜீவன்கள் மற்றும் தாவரங்கள், இது எல்லாத்துடைய வாழ்க்கையும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இஸ்ரேலியர்கள். அந்த தொழில்நுட்பம் நம்ம இருக்கும்போது இந்தியா இன்னும் பல மடங்கு உயர்ந்து விளைச்சலிலும் உற்பத்தியிலும் விளங்கி உலகம் முழுவதற்கும் இந்தியர்கள் திருப்தியாக சாப்பிட்டு குடித்து உடை அணிந்து மகிழ்ந்து உலகம் முழுவதற்கும் நம்மால் தர முடியும். இஸ்ரேல் என்பது தொழில்நுட்பத்தின் உச்சம், இந்தியா என்பது மனித வளத்தின் உச்சம். நன்றிகள்.